ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டையை வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கங்க. ஒரு மசால் பொடி அரைக்கணும். அதுக்கு என்னென்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, ஜீரகம், மிளகாய் இதெல்லாம் வந்து தாய்ச்சியில் போட்டு வணக்கி எடுத்து அது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ காட்டுறது வந்து ஒரு தாய்ச்சியில் வந்து எண்ணெய், வெங்காயம், தக்காளி போட்டு வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா அதை போட வணக்குங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வணக்குங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பசங்களுக்கு நல்லா நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான உணவு. அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுங்க. இந்த மாதிரி திரியே இல்லாமல் நல்லா பார்த்திங்கன்னா நைஸாக கொஞ்சம் அரைச்சி வச்சுங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பில்லை, வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் அந்த கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டு வந்து அப்படியே போடுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கினதுக்கப்புறம் அப்போ இஞ்சி பேஸ்ட்டு போடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு நல்லா சுற்றி விடுங்க. சுற்றினதுக்கப்புறம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றினதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. முட்டை வந்து இப்போ போடக்கூடாது, கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டாச்சுங்க. மஞ்சள் போட்டதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மசாலாக்குள்ளே கொஞ்சம் பொட்டுக்கல்லை போட்டுக்குங்க. அந்த பொட்டுக்கல்லை வந்து நீங்கள் வணக்கும் போதே போட்டுக்கலாம். நாங்கள் மறந்துட்டோம், அதனால் வந்து மசாலா அரைக்கிறது போது பொட்டுக்கல்லை போட்டுங்க. அப்படி பொட்டுக்கல்லை போட்டோம்னா நிறைய குழம்பு வரும். 8 பேர் 7 பேர் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இது வந்து நாங்கள் வீட்டில் 8 பேர் இருக்கோம், அதனால் வந்து இவ்வளோ தேவைப்படுது. உங்களுக்கு வீட்டில் என்ன தேவையோ அதை போட்டுங்க. நாங்கள் மசாலா வந்து அதை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா பச்சை வாடை அடிக்க விடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான அளவு தண்ணி நிறைய ஊற்றிக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டையை போட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா நுரை மாதிரி வந்திருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சம் லேசாக சூடாக இருந்தால் போதும். அப்புறம் முட்டையை போட்டுருங்க. நாங்கள் வீட்டில் 10 முட்டை 12 முட்டை என்னமோ நாங்கள் போட்டோம். 12 முட்டை போட்டோம். ஒரு 2 முட்டையை தனியாக எடுத்துக்கிட்டோம். பசங்க வந்து முட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து நாங்கள் பொரிக்காமல் அப்படியே வேக வச்சோன்னா பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அப்புறம் முட்டையை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குங்க. இந்த நுரையா இருக்குது பார்த்திங்களா, அந்த நுரை வந்து எப்போ தண்ணியாக பிரிஞ்சு வருதோ, நுரையெல்லாம் எப்போ பிரிஞ்சு வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து இறக்கணும். அதுக்கு முன்னாடி இறக்கிடாதீங்க, ஏன்னா குழம்பு வேகாது. இப்போ நம்ம நுரையெல்லாம் கரைஞ்சி போச்சு. இப்போ தண்ணியாக இருக்குது பாருங்கள். முட்டை குருமா ரெடிங்க. சூப்பராக இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.